ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிந்து ரவிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நியூ ஜெர்சியில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸ் தான். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. மவுண்ட் மிச்சில் சீனிக் ஓவர்லிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 266 ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த பிளேஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் நேச்சுரல் எலிவேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நியூ ஜெர்சியில் அட்லாண்டிக் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த மவுண்ட் மிச்சில் சீனிக் ஓவர்லிக் வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் இந்த மேலேருந்து இந்த அவ்வளோ ஹைட்ஸ்லேருந்து பார்க்குறப்போ என்னென்ன வந்து வியூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பெனாரமிக் வியூஸ் ஆஃப் சாண்டி ஹூக்கோடைய வியூஸ் பார்க்கலாம், அண்ட் ராரிட்டன் பே அண்ட் நியூயார்க்கோட ஸ்கைலைன். ஸோ இது மூணுமே இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரியும். இது அட்லாண்டிக் ஹைலாண்ட்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, காயின் ஆப்ரேட்டட் பைனாகுலர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அது பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். அந்த பைனாகுலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின் போடணும். காயின் போட்டால் தான் நம்மளால் அந்த வியூஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதில் காயின் போட்ட உடனே அந்த காயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அந்த வியூஸ் பார்த்துடணும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இதுலேருந்து என்னென்ன பார்க்கலான்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ நியூயார்க்கோட ஸ்கைலைனில் என்னென்ன தெரியுது ரொம்ப அப்படின்னா, என்ன நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியும்னா, வெரசோனா நேரோ பிரிட்ஜ், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஃப்ரீடம் டவர் அண்ட் எம்பயர் ஸ்டேட் பில்டிங். இது எல்லாமே இங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக கிளியராக தெரியுதுங்க. பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிறது நியூ ஜெர்சி சைடு. ஸோ நியூயார்க் ஜஸ்ட் ஆப்போசிட்டு. நம்ம கிட்ட போய் பார்க்குற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் மெரைன் வியூஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, அட்லாண்டிக் கோஸ்ட், அந்த சாண்டி ஹூக் பார்க்கலாம், ராரிட்டன் பே, இதோட வியூஸ் அங்கே தெரியும். அண்ட் வந்து இங்கே இருக்க பார்க் வந்து பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் அளவில் பரப்பளவில் இந்த பார்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பார்க்கில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இது என்னது வந்து நினைவு கூறும் வகையாக இருக்குது அப்படின்னா, 9/11 மெமோரியல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை இங்கே நினைவு கூறும் வகையாக இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது எல்லாருமே நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ ஹைட்ஸ்லேருந்து பார்க்குறப்போ கீழே அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே, நியூயார்க்லாம் வந்துட்டு சாண்டி ஹூக்கை விட நியூயார்க் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே அந்த ஸ்கைலைன் வியூஸ்லாம் அழகாக தெரிஞ்சுது. அண்ட் இதை பார்த்துட்டு இங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கிட்ஸ் பார்க்குங்க. அது ஒரு சின்ன பார்க்கு. பட் டோட்டலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் அளவில் இருக்குது. அந்த பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கிட்ஸை விளையாட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்து நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் லைட் ஹவுஸ் தாங்க பார்க்க போனோம். ஸோ இதை முடிச்சுட்டு இது இங்கேருந்து அது ஒரு பக்கம் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸில் இருக்குது. அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நியூ ஜெர்சியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மவுண்ட் மிச்சில் சீனிக் ஓவர்லிக் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ட்வின் லைட் ஹவுஸ் பார்க்க போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம சொன்ன டெஸ்டினேஷனுக்கு தான் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்வின் லைட் ஸ்டேட் ஹிஸ்டாரிக் சைட், இதுவுமே வந்து அட்லாண்டிக் ஹைலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்வின் லைட் ஹவுஸ் தாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ், ஹிஸ்டாரிக் பிளேசஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக நம்ம ஒரு விசிட் பண்ணுற பிளேசஸ்லாம் இங்கே வந்து டைமிங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டைமிங்குள்ளே தான் போகணுன்னா நம்ம அதுக்கு மேலே போனால் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, விசிட் பண்ண முடியாது. நாங்கள் போன டைமிங்குமே கொஞ்சம் டைமிங் ஆகிடுச்சு. ஒரு ஆஃப்டர் 2க்கு மேலே தான் நாங்கள் போயிருப்போம். க்ளோசிங் டைம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் வந்ததுனால எங்கள் கார் மட்டும்தான் அங்கே ஃபைனலாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்த்துட்டு அவங்க ஓகே, பட் உள்ளெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டோம். லைட் ஹவுஸ்லாம் போய் பார்க்க முடியாது, நீங்கள் வெளியில் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெளியில் இருக்க அந்த வியூஸ் மட்டும் பார்த்துட்டு பீச் வியூ அதெல்லாம் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஜஸ்ட் அந்த ஒரு வாக் மாதிரி போக ஆரம்பித்தோம். அதை சுற்றி வந்ததே ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கே. ஏன்னா ஜென்ரலாக லைட் ஹவுஸ்னால் நம்ம ஒரு சிங்கிள் பில்டிங் அப்படி தான் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோலையுமே நான் சாண்டி ஹூக்கில் இருக்க ஒரு லைட் ஹவுஸ், ஒன் ஆஃப் த ஓல்டு லைட் ஹவுஸ் தான், யூஎஸ்லேயே அது ஒன் ஆஃப் த ஓல்டு லைட் ஹவுஸ், அதை பற்றி நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த வீடியோவுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் லைட் ஹவுஸ். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எட்ஜில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், அந்த எட்ஜில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 2 டவரையுமே கனெக்ட் பண்ணுற விதமாக இடையில் ஒரு பில்டிங் இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பில்டிங் தான். இது இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க்காகவும்
இது கருதப்படுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்வின் லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யூஎஸ்லே கட்டப்பட்ட முதல் முறையாக கட்டப்பட்ட லைட் ஹவுஸ்லேயே இது ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த நியூயார்க்குடைய ஸ்கைலைன், சாண்டி ஹூக், அந்த ஓஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக அங்கேருந்து தெரியும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பில்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1862 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த இயருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் இதுவுமே நீங்கள் பாருங்களேன், பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஒரு அட்மையர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லைட் ஹவுஸ் நான் பார்த்தது இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிஜமாக நான் விசிட் பண்ணுறேன். அண்ட் அந்த பில்டிங்கே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்துட்டு அப்படியே சுற்றி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த 2 பிளேஸுமே இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தாங்க சொல்லுவேன். நல்ல ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்டு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த 2 பிளேஸுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட். நன்றி, வணக்கம்.